அந்த பிள்ளை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவோம். இப்போ என்ன பண்ணுவ? அந்த டைம்ல வேற யாராவது கிடைச்சாங்கன்னா சரி. இந்த வேலையை நான் என்னோட ஃப்ரெண்டை அந்த பொண்ணை செய்ய விட மாட்டேன். நான் தான் செய்வேன். நான் தான் கூட இருப்பேன். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். எனக்கு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ ஒரு நாளாக இருந்தாலும் சரி. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்கிட்ட சொல்லிட்டு போகும்போது கூட அவங்களுக்கு தெரியாம நான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். டயர்டாகி போச்சுடா சாமி. டேய் என்னண்ணே கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா. கொண்டு வரேன். அவங்க நீ வராதன்னு சொன்னா கூட நீங்க ஃபாலோ வெக்கமே இல்லாமல் போவோம் சார். நான் இவ்வளோ டீசெண்டாக சொன்னேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க ஃபேமிலியோட அட்டாச் ஆயிடுவோம். ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்களோட அட்டாச் ஆகி ஸோ அவங்க வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா ஏதோ ஒரு லஞ்ச் பண்ணுறோம்னா அவங்கள எதுவும் பண்ண விடாமல் நாமளே காஃபி போட்டு கொடுக்குறது. வீரனா இருக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல நான் கோலங்க, நான் வேஸ்ட்டுங்க, நான் ஒரு வீணா போனவங்க, நான் ஒத்துக்கிறேங்க. அதாவது அவங்க வீட்டில் அவங்களே லஞ்ச் பண்ண விடாமல் அவங்க வீட்டிலே நீங்கள் லஞ்ச் பண்ணுவீங்க. நம்ம அந்த வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வீட்டில் உள்ள பிள்ளை மாதிரி அவங்க பார்க்குறாங்களா. ஸோ பட் அந்த வீட்டு பிள்ளை ஒன்றும் செய்யலையே. அது மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஸோ அதான் சார் அவங்கள எதுக்கு பண்ண விட்டுட்டு நம்ம தான் இருக்கோம்ல, நம்ம ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம்ன்ற மாதிரி. சோ டாக் லெஸ் வொர்க் மோர். டீ கடையில் திடீர்னு மோரெல்லாம் விற்க முடியாது. நீங்கள் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறோன்னா ஆண்டி நான் ஊற்றி கொடுக்குறேன், இல்லை அம்மா நான் ஊற்றி கொடுக்குறேங்கிற அளவுக்கு எப்படி நெருக்கமாவீங்க? அவங்களோட பேசுறது சார். இப்போ வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம்னா அவங்க அம்மாவோட போய் உட்காந்து பேசுறது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டு மோஸ்டா தனியா டிராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா பேனமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரே இது பண்ணிட்ட மாதிரி அது பண்ண மாதிரி. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க தனியாக தான் போனால் என்ன? தனியா போனாலும் லைக் எப்படி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சார். ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா 2 சீட்டும் கிடைச்சிச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் போறேன்னா கூட ஜன்னல் சீட்ல தான் அவங்களை உட்காரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உட்காருவேன். எனக்கு அப்புறம் அவங்க டெஸ்டினேஷன் போற மாதிரி இருக்குன்னா லேடிஸ் யாரா நின்னுங்கிறாங்களா பார்த்துட்டு நீங்க உட்காந்துக்கோங்க, கூட போற வரைக்கும் பார்த்துட்டு. இல்லடா ஒரு சின்ன பாயிட்ரா. அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்காரு. என்ன தப்பு? இல்லை தப்பு இல்லை, அது கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க சார். எல்லாம் ஒரு பயம் தான் சார். என்ன பயம்? இல்லை காலம் மாறி போச்சு இல்லை சார். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்ட்டு நம்மளால. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நார்மலாக இப்போ பஸ்ஸில் உட்காந்து போகும்போது கை தவறி மேலே படுறது, ஸோ அந்த மாதிரி லைட்டாக டச். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு பெண் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க தம்பி, ரைட்டா? உங்கள் கை தவறி அந்த பொண்ணு மேலே படுமா? நான் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டீங்க? காலம் மாறி போச்சு, கையை போட வேண்டியதானே. ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் கான்ஷியஸாக இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃப்ரெண்டோட பக்கத்தில் உட்கார ஒருத்தன் தவறான ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. ஐயோ ஐயோ. சரி, எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுல மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுனால. ஸோ தெளிவா சொல்லு. தெளிவால இதை வெளியே சொல்ல முடியாது. ரகசியமா தான் சொல்ல முடியும். காதை கொடு. அவங்க அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல, அவர் உங்களை விட பார்ப்பார். அவர் உங்களை தப்பா நினைச்சாருன்னா ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? சும்மா புள்ள மேல டப்புன்னு இடிச்சு விட்டானா அப்படின்னு, அல்லது பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படின்னு அவர் யோசிப்பார்ல. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அவர் எப்படி உங்களை அலோவ் பண்றாரு? ஓகேப்பா நீ கொண்டாந்து வீட்டில் விட்டுன்னு அந்த அப்பா எப்படி உங்களை ஒத்துக்கிறாரு? என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. ஒரு நம்பிக்கை சார். லைக் பார்த்த உடனே வந்துட்டு அவங்கள அசியூம் பண்ணுவாங்களா சார், ஓகே பையன் இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி. உங்க மேல இருக்க நம்பிக்கை மட்டும் இல்ல, அது அவர் பொண்ணு மேலேயும் இருக்க நம்பிக்கை. ஆஃப் கோர்ஸ். அந்த அப்பாவுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு மேல இல்ல. ஒரு பயம் தான் சார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் அதிகமாக கேரிங் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்ன்றது பார்ப்போம்ல. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம், பஸ் வரனா அவங்கள உட்கார வச்சு கூட்டு போகிறது நான் எய்மாவே இருக்கும். அந்த டைமில் அன்றைக்கி லேப் எனக்கு இருக்குன்னா 1 டே ஃபுல்லாக நிற்கிற மாதிரி இருக்கும். லேபே வேணா லீவ் போட்டுன்னு சொல்கிறோம் நான். சப்போஸ் அவளுக்கு மென்ஸ்ட்ரேஷன் டைமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேர்லாம் பண்ணுவோம் சார் நான். பட் இன்னொன்றுமே அவங்களுடைய மென்சுரல் பீரியட் டைமில் அவங்களுக்கு எப்படி தெரியும் சார்? தெரியும் சார். அந்த அளவுக்கு ஹோப் நான் கொடுத்து வச்சிருக்கேன் சார் அவங்க கிட்ட. நான் இவருக்கு இதான் வேலை. அந்த பொண்ணை வந்து ஒரு தப்பான ட்ராக்ல போகாம ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தோம் சார். அது வந்து எதுவான ட்ராக்னா ஒரு பொண்ணுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். லைக் அவன் என்ன இன்டென்ஷன் அவன் கூட பழகிறான். பட் பசங்களுக்கு வந்து இன்னொரு பசங்களோட மைண்ட் செட் வந்து தெரியும் சார்.
இதோட புதுசா ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பொண்ணு மனசு ஒண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு பையன் மனசு ஒரு பையனுக்கு தான் தெரியுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க இப்ப. என்னோட ஆஃபீஸில் நடந்தது. அவங்க வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க, தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃப் இருந்தது. செட்டிங்கா. ஸோ நான் வந்து சாம்பார் சாதம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த தயிர் சாதம் வந்து அவங்களை நான் சாப்பிட விடலை. அது என்னடா சொன்ன அவன்? ஸோ அந்த தயிர் சாதத்தை நான் சாப்பிட்டேன், என்னோட சாம்பார் சாதம் அவங்களுக்கு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அந்த பொண்ணுக்கு கோல்டு காஃப் இருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்புறம் சைஸா மூவ் பண்றாங்க. அவங்க நார்த் இந்தியன் சார். ஸோ நார்த் இந்தியன்ஸ்க்கு சளி பிடிச்சா தெரியாதா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. எல்லா இடத்துக்குமே கூட வருவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போ வந்து அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸ் அந்த இடத்துல இல்லைல்ல. அவங்க மேபி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும்னு ஆசைப்படலாம். இல்ல நீங்க மத்தவங்க யார் கூடயா போகும்போதும் நான் கூட வருவேன் அப்படிலாம். சிறப்பான ஆள் நீ. வீட்டில் பர்மிஷன் கேட்டு அந்த பர்மிஷனுக்கு பிச்சை எடுத்து வெளியே வந்து நாங்கள் தனியாகவே போவோம். சொன்னேன் என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். அப்போ நீங்க கூட வருவீங்க அப்படின்னா அந்த ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி மிஸ் ஆகுதுல்ல. நாங்கெல்லாம் மறதக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு. ஒரு செட் ஆஃப் விஷயம்லாம் எனக்கு பண்ண பிடிக்கும்னா நான் பண்ணுவேன், உனக்கு அது பிடிக்காது, இல்லை நீ வீக்கா இருக்க, இல்லடா இல்ல அவங்கள ப்ரீஜட்ஜ் பண்ணி அவங்க மேல ஒரு கேரக்டர் நீங்களே புஷ் பண்றீங்கங்கறாங்க. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்துல தானே நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். தேர்ட் பர்சன் வியூ தான் நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் உங்களுக்கு. பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க ஒரு தத்தி மாடு மாதிரி நீங்க சொல்றீங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும் எங்களால? வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. உங்க வயசு தான் எங்களுக்கும், ஓகேவா? எங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு பண்றேன், ஏதாவது ஒண்ணு பண்றேன். அந்த ஒரு மூவியை நீங்க பண்ண விட மாட்டீங்க. ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? அவ என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும், அவ எனக்கு ஃப்ரெண்டு. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் மோசமான ஆள், நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ஐ அம் ஆன் தி சேம் ஏஜ், ஐ அம் எக்ஸ்ப்ளோரிங் தி வேர்ல்ட். எனக்கு ஏற்கனவே கண்ட்ரோல் மெக்கானிசம் என் வீட்டில் இருக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அவங்க ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு, அல்லது தனியாக ஹேண்டில் பண்ணுவாங்கிறப்ப அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? இருந்தாலுமே இன்னைக்கு இருக்க நிலைமையில நியூஸ் பேப்பர்ல பாக்குற இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல. அப்பா அம்மாக்கு இல்லாத கேர் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு கூட்டிட்டு போறீங்க, ஒரு காம்ப்ளிகேட் ஆக்குறீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். புரியல, இது புரியல ஆலியா மனசா. எனக்கு புரியல. ஐயோ இது சொன்னா அவன் ஏதாவது நச நசன்னு வானே, அந்த அளவுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஆயிடுது உங்க கூட. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவங்க வெளியே போறது அவங்க இஷ்டம் தான் சார். என்கிட்ட கேட்டுட்டா போறாங்க. பட் எனக்கு ஒரு பயம். ஏன் கேட்கணும்? எனக்கு டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. இப்போ நான் என் அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பெர்மிஷன் வாங்கணும். சரி அவங்களே வந்து சரிம்மா போ அப்படின்னு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு போறேன், எனக்கு மனசு சரியில்லைன்னு உங்ககிட்டயும் பெர்மிஷன் வாங்கணுமா? இது என்ன சார் அநியாயமா இருக்கு, சீரியஸா தாங்க முடியல சார். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டா நம்ம கூட நம்மளுடைய வைப்ல இருப்பாங்க சார். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இது நம்ம அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ அந்த ஒரு வைப்ல இருக்க மாட்டாங்க, நம்ம அம்மா அந்த ஒரு வைப்ல இருக்க மாட்டாங்க. சொல்லி நிறுத்துங்களேன்டா. சீக்கிரமா வீட்டில் பார்க்குற பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அதனால தான் படு பயங்கரமா இருக்கு. இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். அதான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியும் ஏன் இல்லை ரைட்டா? அப்போ அந்த பிள்ளை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவோம். இப்போ நீ ஒத்தாலா நிப்ப, இப்போ என்ன பண்ணுவ? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அந்த டைம்ல வேற யாராவது கிடைச்சாங்கன்னா சரி அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இது ஃப்ரெண்ட்ஷிப் தானே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே சார். என்ன அப்படி பண்றானுங்க? ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? சரி இதுல எப்படி அவன் கெரியரை பாப்ப, உன் நல்லது கெட்டது பாப்ப, குடும்பத்தை பாப்ப, லாஜிக்கலா யோசிச்சு பாரு. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட. அந்த பொண்ணு தான் எல்லாம் அவளை பிக்கப் பண்றது, டிராப் பண்றது, எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது. நீ எப்படி ஏற்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்க? நல்லது கெட்டதெல்லாம் பாக்குறது. அதுவும் போயிடுச்சுன்னா இன்னொரு பொண்ணுக்கு பஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது.
அப்போ உன் கெரியர் என்ன ஆகும்? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எவ்வளவு முக்கியமான வயசு, ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டிய கெரியர்ல, எஜுகேஷன்ல ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டிய டைம். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. நீங்க கிட்ட 18ல இருந்து 25 7 வருஷம் மோஸ்ட் ப்ரீஷியஸ் பீரியட் இன் எவர் அவர்ஸ். மாசா எத்தா கேப்டனா ரைட்டா? நீங்க காதலுக்காக வேஸ்ட் பண்ணா கூட ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையோட சேர்ந்து போற, அதுல காதலும் இல்லைங்கிறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். மறுபடி பைக் எல்லாம் சர்வீஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்கன்னா வேர் யுவர் லைஃப் கோஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.